ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இது அகிலாஸ் கிளாஸ் ரூம். நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி நம்மளோட அப்பாக்கஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக் ஃப்ரெண்ட் நம்பர் 8. ஓகே, அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம். பர்த்டே பார்ட்டிக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்களாம். 2 அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்களாம். 2 ஃப்ரெண்ட் போட்டதுக்கப்புறம் 8ஓட அம்மா வந்து 8 ட்ராப் பண்ணுறாங்களாம். 8 ட்ராப் பண்ணலான்னா இங்கே 8 இல்லையா யூனிட் ராடில். ஸோ என்ன பண்ணுறாங்களாம், இங்கே 10th ராடில் ட்ராப் பண்ண பார்க்குறாங்களாம். ஆனால் 8 தானே இங்கே வரணும், 8 தானே நம்ம ட்ராப் பண்ணணும், எக்ஸ்ட்ரா நம்ம ட்ராப் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்களாம், அம்மா இவங்க 2 பேர்த்துக்கிட்ட சொல்கிறாங்களாம், நீங்கள் இந்த 8 கூட போய் இருந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்களாம். ஸோ இந்த குட்டீஸ் என்ன சொல்கிறாங்களாம், சரி நாங்கள் 8 கூட போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கூட 8 ப்ளஸ் ஆகும்போது என்ன பண்ணுறாங்களாம், இந்த 2 மைனஸ் ஆகிட்டு கீழே வந்துட்டு 10th ராடில் போய் உட்காந்துக்கிறாங்களாம். ஓகேவா, மறுபடியும் நான் சம்மா சொல்கிறேன் உங்களுக்கு. 2 கூட நம்ம ப்ளஸ் பண்ணுறோம், 8 ப்ளஸ் பண்ணுறோம். 8 ப்ளஸ் பண்ணும்போது 2 மைனஸ் பண்ணுறோம், 10 ஆட் பண்ணுறோம். இந்த 2 என்ன ஆகுது, அப்படியே 10 வந்து ஆட் ஆகிக்குது. ஓகேவா, இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாமா. அப்போது எல்லாமே 2 எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ளஸ் 8 பண்ணணும். 2 + 8, 2 + 8, இங்கே 2 இருக்குது. ஸோ +8 இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா -2 + 10, -2 + 10, -2 + 10, -2 + 10, -2 + 10, -2 + 10, -2 + 10, -2 + 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போது நம்ம சம்குள்ளே போகலாமா. பிக் ஃப்ரெண்ட் 8. இப்போ நம்ம +8 பண்ணணும் அப்படின்னா -2 + 10 அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அப்போ இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம். இப்போ 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 3ங்கிற ஃப்ரெண்டு போயிட்டாங்க. இப்போ 8 ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், -2 + 10, அவ்வளோதான். 8 எப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா 1ஸில் 8 இல்லை அப்படின்னா நம்ம 10th ராடில் பார்க்கணும். ஸோ இந்த 1th ராட்லேருந்து 2 பீட்ஸ் நம்ம கீழே இறக்கிட்டு ஒரு 10 நம்ம மேலே கொண்டு போகணும். இதுதான் ஃபார்முலா. இப்போ ஒருவேளை 4 இருக்குது அப்படின்னா 4 இருக்குது, 4 + 8 அப்படின்னா -2 + 10, 12. ஓகேவா, நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸில் தான் வரும். இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். 2 + 8, இப்போ நம்ம இதான் ப்ராக்டிஸ் பண்ணோம். 2 + 8, + 8 என்ன பண்ணுவோம், -2 + 10. ஸோ த ஆன்சர் 10. 3 + 8, 3 + 8 என்ன பண்ணணும், -2 + 10, 11 is the answer. Next sum. 4 + 8, 4 + 8 na -2 + 10, so 12 is the answer. 8 + 8, 8 + 8 என்ன பண்ணணும், -2 + 10, so 16 is the answer. 9 + 8, 9 + 8 என்ன பண்ணணும், -2 + 10, so it is 17. ஓகே, இப்போ நம்ம 1s 10s பார்த்தோம். இப்போ 100s வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். +80, +80 அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த 10th ராடில் எதுவுமே இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் 80 நீங்கள் ஆட் பண்ணிடுவீங்க. ஒருவேளை இங்கேயும் 80 இருந்து ஆட் பண்ணணும், 80 இருந்து 80 ஆட் பண்ணணும் அப்படின்னா +100 -20, -20 + 100 நம்ம பண்ணுவோம். காட் இட். இதுதான் இந்த சம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். 20 + 80, 20 + 80, + 80 என்ன பண்ணுவோம், -20 + 100, so the answer 100. Next 30 + 80, 30 + 80 என்ன பண்ணுவோம், -20 + 100, so the answer 110, 110. 40 + 80, 40 + 80, 40 + 80, -20 + 100, so the answer 120. 80 +
80. 80 plus 80 எப்படி பண்ணுவீங்க? 80 plus 80. Got it? 160. நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம சொல்லணும்னு கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லுங்கள். போக போக அப்படியே நீங்கள் மைண்டை சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிடணும். நெக்ஸ்ட்டு 90 + 80. 90 + 80. 170. Got it? இதே மாதிரி நீங்கள் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 9 + 9 + 8 இருக்க சம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.